ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 17-18 வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரிலே ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் இந்த நாளிலே அவளை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து. ஆண்டவர் ஈசாக்கை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்து கொள்வார்கள் என்று கர்த்தர் ஆபிரகாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடினால அவனுடைய சந்ததியின் மேல ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக, அது சந்ததி சந்ததியாக இந்த நாளில் எழும்ப வேண்டும். இந்த நாளில் அடுத்த தலைமுறை கர்த்தருக்காக எழும்பணும். அடுத்த தலைமுறை இந்த எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக எழும்பணும். ஏதும் சொல்லுகிறது, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளோ அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறோம். நம்முடைய குடும்பம் அடியே வர வர அற்புதங்களாய் அடையாளங்களாய் ஆண்டவருக்கு சாட்சியாய் நிற்கணும். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தலைமுறை இவர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் என்று சொல்வது மாத்திரமல்ல, அந்த தலைமுறையை காட்டிலும் நம்முடைய பிள்ளைங்க அடுத்த தலைமுறை வருகிற பொழுது அதை காட்டிலும் ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதத்தோடு கூட காணப்படும்படியாய் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. அதுதான் சந்ததிக்குள்ள வைத்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். இந்த சந்ததியுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ள, நான் உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்வதற்கு காரணம், ஆண்டவர் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியை ஆசீர்வதித்ததற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் இந்த வார்த்தைகளை சொல்லப்பட்ட ஒரு காரியம், இந்த 22ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். என்ன சோதனை என்று சொன்னால், 2வது வசனத்தை வாசிப்போம். 22ஆம் அதிகாரம் 2வது வசனம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆண்டவர் அவருக்கு ஒரு பெரிய ஒரு சோதனையை வைக்கிறார். அத்தனை ஆண்டுகள் குழந்தைக்காக போராடின நாட்கள், குழந்தைக்காக எதிர்பார்த்த நாட்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த பிள்ளை, நான் உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், இந்த சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தத்தின்படி கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் அந்த பிள்ளையை ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்காக அந்த குழந்தையை நீ பலியிட வேண்டும். உன்னுடைய நேசகுமாரன், நீ அதிகமாய் நேசிக்கிறவன் என்கிற காரியத்தை சொல்லி நீ அதை எனக்காக பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படிந்து தன் மகனை அழைத்து கொண்டு அங்கே கட்டைகளை அடுக்கி பலி செலுத்துவதற்காய் அழைத்து கொண்டு போகிறார். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய சந்ததியை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாமும் செபிக்கிறோம், ஆண்டவரே என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படணும், என் பிள்ளை ஆசீர்வதிக்கப்படணும், தலைமுறை நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும் என்று விரும்புகிறோம். கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இங்கே சொல்லுகிறது. வாசிப்போம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். 22-12 வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே என்று கூப்பிட்டார்.
அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல், ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று, நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். நீ அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, ஏக புத்திரன் என்று சொல்லி அதை பாராமல் நீ அவனை எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளை என்று பாராதபடிக்கு ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் தன்னுடைய காரியத்திற்காய், அவருடைய காரியத்துக்காய் கர்த்தர் கேட்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்தபடினால கர்த்தர் அந்த சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா பலிகளை காட்டிலும் கீழ்ப்படிவதை கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். அல்லேலூயா. நீ செலுத்துகிற பலியை காட்டிலும், சவுலிடத்தில் சொன்னார், நீ செலுத்துகிற பலியை காட்டிலும் கீழ்ப்படிதல் முக்கியம். நீ ஆண்டவருக்காய் பலி செலுத்துவதற்காய் அநேக காரியங்களை செய்திருக்கலாம், அநேக காரியத்தை நீ கொண்டு வந்திருக்கலாம். ஆனாலும் அவை எல்லாவற்றை காட்டிலும் என் வார்த்தைக்கும் என் சத்தத்திற்கும் கீழ்ப்படிவதே கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்னைக்கு கீழ்ப்படிதல் அப்படின்னா அது எத்தனாவது படின்னு கேட்கிறோம், அது எங்க இருக்குது அப்படின்னு கேட்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் முதல் படி கீழ்ப்படிதல் தான். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய சத்தத்திற்கும் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சத்தம் யார் மூலமாகவோ கடந்து வரும். அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால், அந்த முதல் படியில நீங்கள் கால் எடுத்து வைத்தால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையின் சகல படிகளையும் ஆசீர்வாதத்தின் படிகளாய் மாற்றுவார். அது எவ்வளவு தடைகளாக இருந்தாலும் அந்த தடை கற்களை கர்த்தரே மாற்றி அவருக்கு முன்பதாய் கடந்து வருவார். கீழ்ப்படியாத ஒருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய சத்தத்துக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். லோத்துவின் குடும்பத்தின் மேல கர்த்தர் ஆபிரகாமின் நிமித்தம் அவங்களை நேசித்தபடினால, அன்பு கூர்ந்தபடினால அவருடைய கையை பிடிச்சு இழுத்து வெளியே கொண்டு வந்தார். அல்ல கவனிக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்திலிருந்து, அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். 19ஆம் வசனம், உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். ஆண்டவர் சொல்கிறார், அவன் மேல் வைத்த அன்புனால, அவன் மேல் வைத்த நேசத்தினால அவனை இழுத்து கொண்டு போய், அந்த வசனம் தான் சொல்கிறது, கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால அவனுடைய புருஷன் கையையும் அவனுடைய மனைவியின் கையையும் குமாரத்தின் கையையும், தேவதூதர்கள் ஒருத்தரையும் விடல, புருஷனை மட்டும் பிடிச்சிட்டு அனுப்பிச்சிடா, நீ அப்பாவும் மனைவி பிள்ளைல நீ பிடிச்சிக்கன்னு சொல்லலை. அங்க பாருங்க, அந்த வார்த்தை எல்லாருடைய கரங்களையும், முழு குடும்பத்தின் பிள்ளைகளுடைய கரங்களையும். ஆண்டோடைய நோக்கம் என்ன? லோத்துவ மாத்திரம் அல்ல, லோத்துவனுடைய மனைவியையும் அவருடைய பிள்ளைகளையும் சந்ததி ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி அவரே எல்லாருடைய கரங்களை பிடித்து இழுத்து கொண்டு போய், நீ தாமதிக்காதே, பட்டணம் அழிக்கப்பட போகிறது, நீ வெளியே கடந்து போ என்று சொன்ன பொழுது அவன் சொல்லுகிறான், அப்படியல்ல ஆண்டவரே, அப்படியல்ல ஆண்டவரே, என்னால் அங்க போக முடியாது, தீங்கு என்னை தொடரோ, நான் மரித்து போய் விடுவேன் என்று சொல்லி அவனுக்கு சாதகமாக இருக்கிற ஒரு பகுதியை ஆண்டவரிடத்துல கேட்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி நமக்கு சாதகமாக இருக்கிற சில காரியத்தை செய்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல, ஆண்டவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய முடியல, நமக்கு சாதகமாக இருக்கிற சில காரியங்களை சூஸ் பண்ணி அந்த காரியத்தை செய்கிறோம். ஆனா பாருங்க, லோத்துவையும் லோத்தின் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய காரியத்துல அந்த லோத்து ஆபிரகாமின் நிமித்தம் கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்பினார். ஆனாலும் அங்க ஆண்டவருடைய வார்த்தைக்கும் சத்தத்துக்கும் கீழ்ப்படியாமல் போனதினால அந்த சந்ததி கைவிடப்பட்டு போய்விட்டது. அந்த முழு சந்ததியோ பாவத்தின் சந்ததியாய்
அந்த சந்ததி கைவிடப்பட்டு அழிக்கப்பட்டு போய்விட்டது. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய குடும்பத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன் சந்ததியை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் சந்ததியை கடற்கரை மணலை போலவோ வானத்தின் நட்சத்திரங்களை போலவோ நான் பெருக பண்ண விரும்புகிறேன். நீ ஆண்டவருடைய வார்த்தைக்கோ சத்தத்திற்கோ கீழ்ப்படியணும், கீழ்ப்படியணும். நல்லா கவனிக்கணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல அங்கே அடிமை பெண் ஆகிய ஆகாரை கூட கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிப்போம். ஈசாயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியார் ஆகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன். சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால், அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர், நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கி இரு, அவளுடைய கையின் கீழே அடங்கி இரு என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர், நல்லா கவனிக்கணும். இங்க நீ எங்க இருந்து வருகிறாய்? ஏன் ஆகார விசாரிக்கணும்? அவள் அடிமை பெண்ணுதானே, வாக்கு தத்துவத்தினுடைய காரியத்தில் அல்லையே. ஆனால் கர்த்தர் அவளை கூட விசாரித்து அவளுக்கும் ஒரு வாய்ப்பு, அவளுக்கும் ஒரு தருணம் கர்த்தர் கொடுத்து, எங்க இருந்து வருகிறாய்? அவள் தன்னுடைய சூழ்நிலையை சொல்லுகிறாள். என்னால் அங்க இருக்க முடியல, என்னால் அந்த காரியத்தில் அங்க இருக்கிற காரியங்களை தாங்கிக் கொள்ள முடியல, எனவே நான் வெளியே போகிறேன் என்று சொல்லி அவள் சூழ்நிலையை சொல்லுகிறாள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பி போய் அவளுடைய கையின் கீழே அடங்கி இரு. அல்லேலூயா. நீ திரும்பி போ. நெருக்கம்தான், தடை தான், போராட்டம் தான், உனக்கு அநேக டார்ச்சர் தான், அங்க இருக்க முடியலதான். ஆனாலும் நீ அங்க திரும்பி போகணும், நீ அங்க போய் அடங்கி இருக்கணும் என்று சொன்ன பொழுது அவள் ஆண்டவருடைய வார்த்தைக்கோ சத்தத்துக்கோ அப்படியே கீழ்ப்படிந்து திரும்பி போனால், அடங்கி இருந்தால். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருனை உயர்த்தும்படிக்கு, ஏற்ற காலத்துல கர்த்தருனை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இரு. ஆமென், அல்லேலூயா. அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இரு. ஏற்ற காலம் உன் சந்ததியை பெருக பண்ணுவா. உனக்கென்று ஒரு வாக்கு தத்தத்தை வைத்திருக்கிறா, உனக்கென்று ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறா. நீ அடங்கி இரு. உனக்கென்று ஒரு காலம் வரும், உனக்கென்று ஒரு நேரம் வரும், உனக்கென்று குறிக்கப்பட்ட நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். நீ திரும்பி போ. உன் காலத்துக்கு முன்பதாய் நீ அவசரப்படாது, உன் காலத்துக்கு முன்பதாய் நீனாக ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளாது. நீ திரும்பி போ, நீ அடங்கி இரு. நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆமென். அவள் திரும்பி போனால், அடங்கி இருந்தா, அவளுடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவளுக்கு அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் இஸ்மவேலுடைய சந்ததி பெருகி கொண்டே இருக்கிறார்களே. அடங்கி இருக்கிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அடங்கி இருக்கிற பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படுகிற பொழுது, தேவ சமூகத்துக்குள்ளாக நாம் எல்லா காரியத்திலையும் அவருடைய கரத்துக்குள் அடங்கி இருக்கிற பொழுது ஏற்ற காலம் நமக்கு வரும். கர்த்தர் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய சந்ததியை பெருக பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது, அங்கே லோத்துவின் மெய்ப்பர்களுக்கும் அங்கே ஆபிரகாமுடைய மந்தை மெய்ப்பர்களுக்கும் வாக்குவாதம் உண்டாகுகிறது, வாக்குவாதம் உண்டாகுகிறது. அப்ப பாருங்க, இந்த வாக்குவாதத்தின் மத்தியில இங்கே ஆபிரகாம் செய்த ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம். ஆபிரகாம் லோத்துவின் இடத்துல எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கிறார். நமக்குள்ள வாக்குவாதம் வேண்டாம். 13ஆம் அதிகாரம் நல்லா கவனிக்கணும். அந்த வசனத்துல அவர் சொல்லுகிறார், கர்த்தர் வாசிங்க, அந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது, உனக்கு முன்பதாக இருக்கிறது. நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். நல்லா கவனிக்கணும். சூஸ் பண்ணுகிற சாய்ஸை லோத்துவின் இடத்துல கொடுக்கிறார். எப்பா, தேசம் எல்லாம் முன்னாடி இருக்குது, நீ என்ன விட பிரிஞ்சு போகணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்டா,
நீ எதை வேணாலும் தெரிவு செய்துக்க, எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்க, நீ இதை இங்கே போன அந்த காரியத்தை நீ தெரிந்து கொள் என்று சொன்ன பொழுது அவன் கண்களின் செழிப்பான காரியத்தை பார்த்து பச்சை பசீர் என்று சொல்லி செழிப்பா இருக்கிற புல்வெளிகள் சமவெளிகளை தெரிந்தெடுத்து தன் ஆடு மாடுகளுக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தேவையான நல்ல ஒரு காரியத்தை தெரிந்தெடுத்து அவன் கடந்து போகிறான். ஆனால் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து 14ஆம் வசனம் வாசிப்போம், 14ஆம் வசனத்தை வாசிப்போம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இருக்கும்படி செய்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கூடுமானால் உன் சந்ததியும் என்ன கூடும். அல்லேலூயா. விட்டு கொடுத்தவர்கள் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. அல்லேலூயா. கெட்டு போனவர்கள் ஒரு நாளும் விட்டு கொடுத்தது இல்லை. விட்டு கொடுத்து பாருங்க, விட்டு கொடுத்து பாருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவா. அல்லேலூயா. உடைய காரியத்தில் நீங்க விட்டு கொடுத்து பாருங்க. ஆண்டவர், நான் ஆண்டவர் நம்பி இருக்கிறேன், நான் இதை நம்பி நான் இல்லை, கர்த்தரை நம்பி இருக்கிறேன். என் ப்ரொமோஷனை தடை பண்றியா வச்சிக்க, என் ஆசீர்வாதத்தை தடை பண்றியா வச்சிக்க, நீ என்ன ஆசீர்வதிக்க முடியாது. அல்லேலூயா. அதனால தான் நான் சோதோமுடைய ராஜா என்ன ஆசீர்வதித்தான்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவன்கிட்ட இருந்து ஒரு சரட்டை ஆகிலும் ஒரு பாதரட்சின் வாரை ஆகிலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். என்ன ஆசீர்வதிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவரிடத்திலும் எனக்கு ஒத்தாசை வரும். என் கண்களை அவருக்கு நேராய் ஏறெடுத்து நான் பார்க்கிறேன். நீ எனக்கு எதை வேணுமோ எடுத்துக்கொள், எதை வேணுமோ எடுத்துக்கொள். நான் கோர்ட்டுக்கு போகல, நான் கேஸுக்கு போகல, நான் வாக்குவாதம் பண்ண வரல, நான் வழக்காட வரல. எனக்காக வழக்காடுகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார், எனக்காக பரிந்து பேசுகிற கர்த்தர் இருக்கிறார். என்னை கண்ணோக்கி பார்க்கிற என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரே என்னை பழுகவும் பெருகவும் பண்ணுவார். அல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். ஆமென். அல்லேலூயா. சந்ததியை ஆசீர்வதிப்பார். கீழ்ப்படுகிற சந்ததியை, கர்த்தருக்கு பயப்படுகிற சந்ததியை, கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கியிருக்கிற சந்ததியை, விட்டு கொடுக்கிற சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நான் உந்தன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன். நட்சத்திர கூட்டமாய் பெருக பண்ணுவேன். கடற்கரை மணலை போல பெருக பண்ணுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.